பாட்டிமா, பாட்டி. ஐயா வாங்க. நல்லா இருக்கீங்களாமா? நல்லா குழந்தை இருக்கேன். நல்லா இருக்கா? ஒரு பிரச்சனையும் இல்லையே? ஒண்ணும் இல்லையா, நல்லா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு. இந்தாங்க ஐயா. ஆஹா, அடடடடடடா. வாடா 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 வாடா. இதோ நிக்கிறாளே, இவ பேரு கலைவாணி. இவளுக்கு குழந்தை பிறந்த உடனேயே இறந்து போச்சு. பால் கட்டிக்கிட்டு படாத பாடுபட்டா. ஆண்டவன் இந்த குழந்தை வழியா அவளுக்கு ஒரு வழிய காட்டியிருக்கான். நீ நல்லா இருக்கணுமா? நீ இந்த குழந்தைக்கு பால் மட்டும் கொடுக்கல, ஒரு வம்சமே வளர்றதுக்கு நீ உதவி பண்ணிருக்கமா. சாகுற வரைக்கும் நான் இந்த உதவியை மறக்க மாட்டேமா. பாட்டி, நான் கிளம்புறேன் பாட்டி. சரிம்மா, சாயங்காலமா வரேன். வா பத்திரமா. ஐயா வரங்க ஐயா. சரிம்மா, போயிட்டு வாங்க. தம்பி உள்ள வாங்க, உட்காருங்க. வாங்க. இருக்கட்டுமா, குழந்தைய பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். தம்பி என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? நாளு போய்கிட்டே இருக்கே. குழந்தைய நீங்க எப்படி காயத்ரி கிட்ட ஒப்படைக்க போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. அத பத்தி உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். சொல்லுங்க தம்பி, இதுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சொல்றேம்மா, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. இந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. இதாமா என்னோட யோசனை. உங்களுக்கு என்ன தோணுது? தப்பா எதுவும் படலப்பா. யோசனை நல்லாதான் இருக்கு. நல்லபடியா நடக்கணுமேங்கிற ஒரே கவலை தான். நல்லபடியா நடக்குமா, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா இதுல உங்க பங்கு தான் பெருசு. கவலைப்படாதீங்கப்பா. இந்த குழந்தை என் கூட இருக்கிற வரைக்கும் நான் தான்ப்பா மனசார விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். இந்த குழந்தைக்கு நீங்க நல்லது செய்யணும்னு நினைக்கிற நோக்கத்தோட நீங்க எடுக்கிற எல்லா முயற்சிக்கும் என்னுடைய உதவி கண்டிப்பா இருக்கும்பா. எனக்கு அது போதும்மா. நான் கிளம்புறேன். கூடிய சீக்கிரம் உங்களை போன்ல கூப்பிடுறேன். எப்ப நீங்க கிளம்பணும், என்ன செய்யணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்பப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். சரிங்களா? சரியா? இந்தாங்க. தைரியமா போயிட்டு வாங்க தம்பி. எல்லாமே நல்லபடியா நடக்கும். சரிங்கம்மா, நான் வரேன். வாங்கய்யா வாங்க. ரேணுகா, ஒரு நிமிஷம் இப்படி உட்காருமா. உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கு எவ்வளவு நாளா லோ பிபி இருக்கு? இல்ல, லோ பிபி, ஹை பிபி, சுகர் எல்லாம் இதெல்லாம் திடீர்னு ஒரு மனுஷனுக்கு வர்றது சகஜம்தான். அதெல்லாம் தெரியாத அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. ஆனா திடீர்னு ஒரு டாக்டர் உனக்கு செக்அப் பண்ணி உனக்கு லோ பிபி இருக்குன்னு சொன்னதாகவும் நீ அதை கேஷுவலா எடுத்துக்கிட்டு பழையபடி நடமாடிக்கிட்டு இருக்கிறத பாக்குறப்போ ஒருவேளை உனக்கு லோ பிபி பிரச்சனை முன்னாடியில இருந்தே இருந்திருக்குமோன்னு தோணுது. அதனாலதாம்மா கேட்டேன். இல்ல அத்த, இதுக்கு முன்னாடி எனக்கு இது மாதிரி ஆனதே கிடையாது. இன்ஃபேக்ட் நானே சுரேஷ் கிட்ட சொல்லணும்னு இருந்தேன்.
இன்னொரு டாக்டர் கிட்ட போய் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் எடுத்துக்கலாம், இல்லனா ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் டோட்டல் செக்அப் கூட பண்ணிக்கலாம்னு சொல்லலாம்னு இருந்தேன். கரெக்ட்டுமா, ரொம்ப நல்ல காரியம். தள்ளி போடாம சீக்கிரமே செய். ம். அப்புறம் இன்னொரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும். நீ தப்பா நினைச்சுக்க மாட்டேன்னா சொல்றேன். ஐயோ, என்னத்த நீங்க இப்படி சொல்றீங்க? உங்களை போய் நான் தப்பா நினைப்பேனா? நான் உங்களை மாமியாரவ பாக்குறேன். நான் என்னோட அம்மாவை தானே நினைச்சிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா. அந்த உரிமையை நானே எடுத்துக்கிட்டதுனால உன்கிட்ட இதை நான் சொல்றேன். பொதுவா பொண்ணுங்களுக்கு கடவுள் ஒரு சக்தியை கொடுத்திருக்காரு. நம்மள பாக்குற கண்ணு 1 கோடியா இருந்தாலும் அதுல எது நல்ல நோக்கத்துல பாக்குது, எது கெட்ட நோக்கத்துல பாக்குதுன்னு எந்த ஒரு பொண்ணாலையும் சுலபமா அடையாளம் கண்டுபிடிச்சிட முடியும். அதே மாதிரிதான் மேல படுற கையும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? புரியலையே. அன்னைக்கு அந்த விமல் நம்ம வீட்டுக்கு வந்தப்பவே எனக்கு எதுவும் சரியா படுற மாதிரி தோணவே இல்லை. அவன் உன்னை பாக்குற பார்வை, உன்கிட்ட பேசுற பேச்சு, உன்னை பார்த்து அவன் சிரிக்கிற சிரிப்பு, இது எல்லாமே என் கண்ணுக்கு தப்பாவே பட்டுச்சு. இத நான் அன்னைக்கே சுரேஷ் கிட்ட சொன்னேன். அவன் எனக்கு பார்வை கோளாறுன்னு சொல்லிட்டான். ஆனா சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை குறை சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது சொல்லு? வயசாயிடுச்சுமா எனக்கு. வயசுக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? அதுக்கு பேர் தான் அனுபவம். என்னோட அனுபவத்துல நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை என் பையனுக்கும் என் மருமகளுக்கும் பயன்படுத்தாம வேற என்ன பண்ண போறேன்? என் மனசுல இப்படி பட்டுச்சு. மனசுல பட்டத வெளிப்படையா உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுல ஒண்ணு தப்பில்லையே. ஐயோ, என்னத்த நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஆனா நீங்க சொல்ற மாதிரி எனக்கு தோணல. விமல் என்கிட்ட சாதாரணமா பழகுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இன்ஃபேக்ட் நானும் சுரேஷ் அவர் வீட்டுக்கு போயிருந்தோம்ல, ரொம்ப சகஜமா ஒரு தங்கச்சி கிட்ட பேசி பழகுற மாதிரி தான் அவர் என்கிட்ட நடந்துகிட்டாரு. தங்கச்சியா நினைச்சு பேசுறவங்க தட்டுல இருக்கிறத உரிமையோட எடுத்து போட்டு சாப்பிட மாட்டான். தான் தட்டுல இருக்கிறத எடுத்து தங்கச்சிக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. இல்ல ரேணுகா, நான் காரணம் இல்லாம உன்னை கலவரப்படுத்தல. அந்த பையனோட பார்வையும் பேச்சும் தப்பா இருக்கிறதா தான் என் மனசு சொல்லுது. நிதானமா யோசிச்சு பார்த்தேன்னா உனக்கே நான் சொல்றது உண்மைன்னு புரியும். சுத்தி சுத்தி எப்படி பார்த்தாலும் இது உன்னோட வாழ்க்கைதான். இத சிக்கலாக்கிக்காம பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்புதாம்மா. நாளை பின்ன ஒரு பிரச்சனைன்னு வந்தா ஒன்னத்தான் இந்த உலகம் சுட்டி காட்டுமே தவிர இன்னொருத்தர போய் கேட்டுக்கிட்டு நிக்க போறதில்ல. நான் இத உனக்கு எடுத்து சொல்லிடணும் இல்லையா? அது என் கடமைன்னு பட்டதுனாலதான் சொன்னேன். நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காத. இல்ல அத்தா. சரி வா சாப்பிடலாம், வரியா? ம். என்ன அண்ணன்னு கூப்பிடாதீங்க. ரேணுகா 1 மினிட். இது உனக்காக தான். மார்னிங் பூரா ஆடி, பென்ஸ், BMW கார்கள் தான். மதியம் வந்து 100 2 to 4 40 lakhs கீழே இருக்கிற கார்கள் தான். அக்ஷய விநாயகா. குட் மார்னிங் சார். சரி, குட் நைட் சார். சிம்பு படம் வருது சார். சிம்பு படம் உங்கள் மகன் ஃபாரின் போகிறதுக்கு விசாவெல்லாம் வாங்கியாச்சு ஐயா. நல்ல வரன் பார்த்து வச்சுருக்கேன் ஐயா. அப்புறம் 6 to 9 மோட்டர் பைக். நல்ல முதலாளியாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தர்றேன். சைக்கிளா டச் பண்ண மாட்டேன். ஆனால் என் காரை வாட்ச்மேன் என்னையே தொடக்க விட்டான். அதுதான் நம்ம கத்து. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை கிரெடிட் பண்ணிடுங்க.
ஓகே. ஐயா வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஆ. என் பேர் செல்வம். தர்மலிங்க ஐயாவோட சம்பந்தி தான் நான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காக தாங்க ஐயா நாங்க வந்திருக்கோம். உட்காருங்க உட்காருங்கம்மா. சொல்லுங்க. ஐயா, எங்க குடும்பத்துல நடந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களை சந்திச்சு பேசினதா எங்க சம்பந்தி அம்மா சொன்னாங்க. இவரோட தங்கச்சி தான் சுப்புலட்சுமி. அவளுக்கு பிறக்க போற குழந்தை செத்து போய் தான் பிறக்கும்னு காயத்ரி கனவு கண்டு சொன்னதை பத்தி உங்ககிட்ட வந்து பேசினதாவும், நீங்க கூட அப்படி நடக்க வாய்ப்பு இல்ல, சுப்புவோட குழந்தை கண்டிப்பா உயிர் பொழைக்கும்னு சொன்னதாவும் சம்பந்தி அம்மா சொன்னாங்க. ஆமா சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்துருச்சா? தப்பு நடந்து போச்சுங்க ஐயா. உங்க வார்த்தை பொய்யா போய் காயத்ரி சொன்ன வார்த்தை தான் பழிச்சிடுச்சு. சுப்புவோட குழந்தை செத்து தான் பிறந்துச்சு. ஆண்டவா. தாங்க முடியலங்க ஐயா. அவ கர்ப்பமான நாள்ல இருந்து ஏதாவது ஒரு கஷ்டம் எங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. எல்லாத்துக்கும் உச்சமா குழந்தை பிறக்கிற சமயம் அவ ஜெயில இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதையும் மீறி நல்லபடியா குழந்தை பிறந்திருந்தா பட்ட கஷ்டம் எல்லாம் பஞ்சா பறந்திருக்கும். ஆனா அந்த காயத்ரி அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி அது பழிச்சும் போயிடுச்சுங்கய்யா. அப்புறம் உங்க வார்த்தைக்கு என்ன மரியாதை? நீங்க தினம் பூஜை பண்ற இந்த தெய்வத்துக்கு என்ன மதிப்பு இருக்கு? தயவு செஞ்சு ஆத்தாவை பழிக்காதீங்க. வேற என்னங்க பண்ண முடியும்? எங்க போய் கதற முடியும்? கையால் ஆகாதவனா உங்ககிட்ட வந்து உட்காந்துருக்கேன். எதுக்கு வந்தோன்னு கூட தெரியாது. குழந்தை செத்து போச்சு. ஆனா மனசு கேட்க மாட்டேங்குது. கண்ணை மூடி கண்ணை திறந்தா என் தங்கச்சியோட நினைப்பு மட்டும்தான் வந்துட்டு போகுது. ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? நாங்க என்ன பாவம் பண்ணோம்? எங்களுக்கு எதுக்கியா இப்படி ஒரு தண்டனை? உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது. ஆனா இதுல நான் சொல்லக்கூடியது என்னன்னு எனக்கு தெரியலங்க. இப்படி சொல்றீங்களே. எங்க சம்பந்தி வந்து உங்ககிட்ட பேசினப்ப கூட ஆத்தாவோட வாக்கு பொய் ஆகாதுன்னு நீங்க சொல்லி அனுப்பினதா சொன்னாங்க. எல்லாமே பொய்யா போச்சு. இப்படி கூட ஆகுமா? இப்படி கூட நடக்குமா? இந்த ஒரு கேள்விக்காவது எங்களுக்கு பதில் சொல்லுங்க. தெய்வ வாக்கு கூட பொய்யாதான் போகும்னா அப்புறம் தெய்வத்துக்கு என்னைய மதிப்பு இருக்கு? மன்னிச்சிருங்கம்மா. உண்மையிலே பதில் சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க கேள்வி கேட்குறீங்க. ஆனா கையால் ஆகாதவனா நான் உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கேன். ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு கற்பந்தான் தங்கம், ஒரு குழந்தை தான் பிறக்கும்னு நான் சொன்னது கற்பனையில சொன்னது இல்லம்மா. என் மூலமா அந்த ஆத்தா சொன்னது. இதே போலதான் அந்த பொண்ணு காயத்ரியும் ஏதோ ஒன்ன சொல்லியிருக்கா. அவ சொன்னது பழிச்சிருச்சு. நான் சொன்னது பழிக்கலன்னா என்ன காரணம்னு நாம எப்படிமா முடிவு பண்ண முடியும்? இது கடவுளோட தீர்ப்புமா. நாம அதை விமர்சனம் பண்றதும் தப்பு, ஆராய்ச்சி பண்றதும் தப்பு. புரிஞ்சுக்க முடியலைங்க ஐயா. கடவுளையும் புரிஞ்சுக்க முடியல, காலத்தையும் புரிஞ்சுக்க முடியல. அனாதையா நிற்கத்தையா நிக்கிற மாதிரி தோணுது. உங்க மனசை தேத்திங்க. எனக்கு வேற என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன சொன்னாலும் தெரியாதுங்கிறதா என்னுடைய பதில். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க. ஆனா தன்னோட குழந்தை செத்துருக்காது, அது உயிரோட தான் இருக்குன்னு சுப்பு நம்புறாளே.
ஒருவேளை அது என்ன எதுவும் கேட்காதீங்கம்மா, விட்டுருங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஆத்தா எனக்கு என்ன சொல்லி கட்டளை இடுறாளோ அதைத்தான் நான் சொல்கிறேன். அது நடக்கலைன்னா நீங்கள் சொல்கிறத கேட்கவே எனக்கு சங்கடமாக இருக்குமா. இதுக்கு மேலே நான் எதுவும் பேச விரும்பலம்மா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கம்மா. சரிங்கய்யா, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி, போயிட்டு வாங்க. வா. பூசாரி ஐயா, எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. இந்த உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் நீங்க செஞ்ச உதவியை என்னால மறக்கவே முடியாது. ரொம்ப நன்றிங்கய்யா. ஏண்டி இந்த மாதிரி எல்லாம் பேசுற? விமல் தங்கமான மனுஷன்டி. அவரை போய் இல்ல ரேணுகா, நீ ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உனக்கு போய் எப்படி இந்த மாதிரிலாம் தாட் வருது? இல்லடி, நான் அவசரப்பட்டோ சந்தேகத்திலயோ இல்ல குழப்பத்திலயோ இத நான் உன்கிட்ட சொல்லல. இன்ஃபேக்ட் எங்க அத்தை முதல்ல விமலை பத்தி என்கிட்ட சொன்னப்போ நானும் உன்ன மாதிரியே தான் நினைச்சேன். விமல் அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு நான் எங்க அத்தை கிட்ட சொன்னேன். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. எங்க அத்தை யார பத்தியுமே தப்பா நினைக்க தெரியாதவங்க. விமலை பத்தி பேசுறப்ப கூட அவங்க எவ்வளவு தயங்கி ஆரம்பிச்சாங்க தெரியுமா? ஒளிவு மறைவு இல்லாம அவங்க மனசுல வந்த சந்தேகத்தை என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் நானும் அதை நிதானமா யோசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சுடி. கடவுளே. காயத்ரி, ஒரு நாள் நானும் சுரேஷும் உங்க வீட்டுக்கு வந்திருந்தோம். அன்னைக்கு சுரேஷ் கூட ஊருக்கு கிளம்பி போனாரு. நாம கேரம் போர்டு விளையாடணும், ஞாபகம் இருக்கா? ஆமா. அப்போ அந்த விமல் உன்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாரு, என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் ஸ்டாப்பா என்கிட்ட மட்டும் தாண்டி அவர் பேசிக்கிட்டே இருந்தாரு. அதுவும் சிரிச்சு சிரிச்சு தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் பரவசப்பட்டு என் பக்கத்துல வந்து உட்காந்து எனக்கு விளையாட கத்து தர மாதிரி. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல? எனக்கு அவர் முன்ன பின்ன தெரியாது. இன்ஃபேக்ட் உனக்கும் தான் தெரியாது. பட் நீ அவர் அண்ணான்னு கூப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சரி எனக்கும் அது கன்வீனியன்ட்டா இருக்கும்னு நானும் அவரை அண்ணான்னு தான் கூப்பிட்டேன். பட் அவரு என்கிட்ட மட்டும் அப்படி கூப்பிடாதுன்னு சொன்னாரு தெரியுமா? யாரோ ஒரு தங்கச்சி இருந்து செத்து போனதாவும் அப்படி கூப்பிட்டா அந்த தங்கச்சி ஞாபகம் வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுவேன்னு சொன்னாரு. இத பத்தி உன்கிட்ட சொன்னாரா? இல்லையே, அப்படிலாம் எதுவும் சொல்லவே இல்லையே. அண்ணான்னு யாரு கூப்பிட்டாலும் செத்து போன தங்கச்சியோட ஞாபகம் வரும்னா என்கிட்ட வேண்டான்னு சொன்ன மனுஷன் உன்கிட்டயும் வேண்டான்னு தானே சொல்லணும். அப்படி சொல்லலங்கிறப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அது மட்டும் இல்ல காயத்ரி, அப்பப்ப காரணமே இல்லாம எனக்கு கால் பண்றாரு. எங்கேயாவது வெளியே போலாமான்னு கேக்குறாரு, ஹோட்டலுக்கு வர சொல்றாரு, பேசணுங்கிறாரு. என்ன பேசணும்னு கேட்டா நத்திங்னு சொல்றாரு. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு யோசிச்சு பார்க்கும்போதுதான் என் அத்தை சொல்றது கரெக்டோன்னு எனக்கும் தோணுது. கொஞ்சம் பயமா இருக்குடி. அன்னைக்கும் அவருக்கும் அப்பப்போ ஏதாவது ஒரு சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும். பட் அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கலடி. எந்த வீட்ல யாரு சண்டை போடல. ஆனா ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா அவரை பத்தி அன்னைக்கும் கூட ஏதோ டவுட் வந்திருக்கும் தான் எனக்கும் தோணுது. ஒரு ஆம்பளை நல்லவனாவே இருந்தா நமக்கு இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு பார்க்கணும்னு தோணாது காயத்ரி.
ஏதோ ஒரு இடத்துல ஒரு தப்பு இருக்கும்போதுதான் மனசுல வித்தியாசமா ஒண்ணு விழுது. யாரு, என்ன, ஏது, எப்படிப்பட்டவரு, என்ன மாதிரியான ஆளு, இத பத்தியெல்லாம் நினைச்சு பார்க்கணும்னு தோணுது. மேபி இப்பவும் எங்க அத்தை என்ன அலர்ட் பண்ணலனா நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுதான் இதை ரியலைஸ் பண்ணிருப்பனோ என்னவோ. ஐயோ, என்னால நம்பவே முடியலடி. அவர் மனசுல ஒண்ணும் இல்லனா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இப்போ என் வீட்டுக்காரு அவர் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இந்த நேரத்துல விமலை பத்தி இப்படி ஒரு எண்ணத்தோட எப்படி காலத்தை ஓட்ட போறேன்னு எனக்கு தெரியலடி. அவரை வீட்டுக்கு வராதீங்கன்னு சொல்ல முடியாது, போன் பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது. என் வீட்டுக்கார பார்க்க ஆபீஸ்க்கு போனா அங்க அவரையும் பார்த்துதான் ஆகணும். ஃபார்மாலிட்டிக்காவது அவரை பார்த்து சிரிக்காம ஹலோ சொல்லாம இருக்கவே முடியாது. உள்ளுக்குள்ள அவரை பத்தி இப்படி ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு எப்படி அவர்கிட்ட போலித்தனமா நடந்துக்க முடியும்னு எனக்கு தெரியல. பளிச்சுன்னு அவர்கிட்ட கேட்டுட்டா அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்னு ஒண்ணு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். இன்ஃபேக்ட் அவர் என் வீட்டுக்காரோட சேர்ந்து செய்யற பிசினஸ கூட அதை பாதிக்கும். இப்படி நிறைய விஷயம் யோசிக்க வேண்டி இருக்கு காயத்ரி. ரொம்ப பயமா இருக்கு. ஏய், பைத்தியமாடி நீ? இவ்ளோ விஷயம் யோசிக்கிறியே. சந்தேகம்னு ஒண்ணு மனசுல வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நிம்மதியா ஒரு வேளை சாப்பிட்டு தூங்க முடியுமா? அதை யோசிச்சு பாத்தியா? தப்பில்ல ரேணுகா. உடம்பு சரியில்லாம போச்சுன்னா டாக்டர் கிட்ட போய் காட்டுறது இல்லையா? அதே மாதிரிதான் பளிச்சுன்னு விமலை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு டவுட் வந்திருக்கு, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்டுறது நல்லது. ஐயோ, என்ன விளையாடுறியா நீ? என்ன தப்புங்கிற? நாம ஒன்னும் அவரோட பிறந்ததுல இருந்து பழகினவங்க இல்ல. இப்ப ஏதோ கொஞ்ச நாளா அறிமுகமான மனுஷன்தான். அவரோட நடவடிக்கை சரியில்லைன்னு உன் மனசுல பட்டுச்சுன்னா எனக்கு இப்படி தோணுது. கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு ஓப்பனா கேட்டுறது எல்லா விதத்திலயும் நல்லது. அவருக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லைன்னு வச்சுக்கோ, அதையும் அவர் சொல்ற விதமே நமக்கு புரிய வச்சிரும். ஒரு வேளை இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அலர்ட் ஆகி விலகிட போறாரு, அவ்வளவுதான். இதுல என்னடி தப்பு இருக்கு? ரேணுகா, இங்க பாரு, இது யோசிக்கிற விஷயம் இல்ல, இதை இம்மீடியட்டா எக்ஸிக்யூட் பண்ற விஷயம். நீ வா, நான் சொல்றேன்.